மக்களுடைய ஆதரவு அலையும் நம்பிக்கையும் சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அரூர்ல எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அரூர் சட்டமன்ற தொகுதியில 3வது முறையாக அதிமுக சார்பா களம் காணக்கூடிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் அரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் எளிமையான குடும்பத்துல பிறந்த எளிய மனிதர். அனைத்து தரப்பு மக்களும் சுலபமாக அணுகக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர். அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்த பொழுதும் செய்த மக்கள் நல திட்டங்கள் ஏராளம். அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செய்த பல மக்கள் நல திட்டங்களை இனி வருங்காலங்களில் முழு வீடியோவாக நாம் பார்க்க இருக்கிறோம். அரூர் சட்டமன்ற தொகுதியானது என்றுமே அதிமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில் எந்த கொம்பனாலும் வெற்றி பெற முடியாது என்ற அளவிற்கு 3வது முறையும் அண்ணன் சம்பத்குமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமையாகும். இது சாதாரண தேர்தல் அல்ல. மக்களை அரசர்களாக்கி யார் ஆட்சி கட்டிலில் அமர்வது என்று தீர்மானிக்கும் ஒரு திருவிழா. இதில் ஒவ்வொருவரும் இரட்டை இலை சின்னத்தில் தங்களுடைய வாக்குகளை பதிவிட வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதியேற்றேன். ஏழை மக்களின் ஒரே சின்னம் இரட்டை இலை. பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வைக்கும் ஒரே சின்னம் இரட்டை இலை.